திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த சத்திய தர்மத்தை ஒருவர் கேட்டு அறிந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்வாராக இருந்தால் அவர் எப்படியானவராக இருக்கணும், அதைத்தான் இந்த போதனையில் நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அவர் எப்படியானவராக இருக்கணும், அவர் படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவர் ஏழையா பணக்காரரா அப்படின்ற அவசியமும் இல்லை. அவர் மேல் ஜாதியா கீழ் ஜாதியா அப்படின்ற அவசியமும் கிடையாது. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றதும் இல்லை. அவர் ஒரு மனிதனாக இருந்தால் அவருக்கு ஒரே ஒரு தகுதி தான், அவர் நேரானவராக இருக்கணும், உண்மையானவராக இருக்கணும். உண்மையானவர் என்றால் தனக்கு தான் உண்மையானவராக இருக்கணும். இது உலகத்துக்கு காட்டிக்கொள்ளும் உண்மை அல்ல, இது தனக்கு தான் உண்மையாக இருக்கணும், நேரானவராக இருக்கணும், உண்மையானவராக இருக்கணும், தனக்குத்தான் உண்மையானவராக இருக்கணும். அப்போ அந்த உண்மையானவருக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். இப்போ இன்றைய உலகத்தில் பார்த்தா எல்லாமே நேரானவங்க எங்கேயுமே இல்லை, குறைவு. உண்மையானவர்கள் எங்கேயுமே இல்லை, அதி துர்லபம் உண்மையானவர்களை சந்திக்கிறதுக்கு. காரணம் என்னென்னா எல்லாம் போலியாக தான் இருக்கிறாங்க, பொய்யாக தான் வாழ்கிறாங்க. மற்றவர்களை திருத்த முயற்சி செய்கிறாங்களே ஒழிய தான் திருந்தணும், தான் திருந்தினா மற்றவரும் திருந்துவாங்க அப்படின்ற நிலையில் இன்றைக்கி யாரும் இல்லை. அப்போ தன்னுடைய பிழைகளை அவர் திருத்துவாராக இருந்தால், தன்னுடைய தவறுகளை அவர் திருத்துவாராக இருந்தால் அவர்தான் உண்மையானவர். அப்போ அவருடைய பிழைகள் அவருக்கு தெரியணும், அவருடைய தவறுகள் அவருக்கு தெரியணும். அப்போ தான் அவருக்கு திருத்தி கொள்ள முடியும். ஆனால் அப்படி இன்றைக்கி யாருமே இல்லை. மற்றவங்கள தான் இன்றைக்கி எல்லாம் பிழை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மற்றவர்களை தான் காட்டி கொண்டிருக்காங்க. இந்த அவர்னால் தான் பிரச்சனை, இந்த இவர்னால் தான் பிரச்சனை, இந்த ஊரில் இந்த இவர்களால தான் இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் மீது நாங்கள் கையை காட்டி கொண்டிருக்கிறோம், விரலை காட்டி இவர்னால் தான் பிரச்சனை சொல்லி கொண்டிருக்கோம். அது இப்படியானவர்களுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. அப்போது மற்றவர்கள் மீது பிழையை சொல்லி கொண்டு போகாமல் தன்னுடைய பிழையை திருத்தும் ஒரு மனிதராக இருப்பாராக இருந்தால் அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். இப்போ அவருக்குத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். புத்த காலத்தில் பகவான் புத்தர் அவர்களுக்கு 500 சீடர்கள் இருந்தால் 5000 சீடர்கள் இருந்தாங்க. ஜட்டில நிகண்ட பிராக்மன் என்கிற அந்த மனிதர்களுக்கு, அந்த குருமார்களுக்கு. அப்போ இதுதான் துர்லபம். இப்போ துர்லபமான இந்த உண்மையான மனிதனுக்குத்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போ அது உலகத்தில் குறைவு, சரியான மாதிரி குறைவு அது. அப்போது அந்த குறைவாக இருந்தாலும் அதை உண்மையாக தன்னுடைய பிழைகளை திருத்துவாராக இருந்தால், தனக்கு தான் உண்மையாக இருப்பாராக இருந்தால் அவர் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார். அப்போ அது துர்லபமான ஒரு காரியம். மனிதனாக பிறந்து சத்திய தர்மத்தை கேட்டு சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ள அவர் முயற்சி செய்வாராக இருந்தால் அது துர்லபமான ஒரு காரியம். அப்போ துர்லபமான சத்திய தர்மம் இன்றைக்கு கேட்குது. அதை கேட்டு நடைமுறைக்கு நாங்கள் இதை கையாண்டு பார்க்கும்போது எங்களுக்குள் இதை புரிந்து உணர முடிகிறது.
அப்போ உண்மையானவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா, சத்திய தர்மத்தை கேட்டு அவர் விமர்சித்து பார்க்கும்போது, இப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை, காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடலுக்கு உணர்வது வெளியில் இல்லை. இவையெல்லாம் கலந்த ஒரு எண்ணம் தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கோம். பஸ்ஸு, கார், வேன், பைக் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவை எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது. இப்போ இணைந்தது எல்லாமே எண்ணங்கள். இப்போ எண்ணங்களை தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போது 5 சென்சர்கள் ஒன்றாக இணைந்த 6வது சென்சரில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதாவது ஆன்மா என்ற துஷ்டியில் பிறந்து ஆத்ம சமிக்கையில் தான் வாழ்கிறோம். அந்த ஆத்ம சமிக்கை தான் மனம், அதுதான் எண்ணங்கள். அப்போ இதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். நிமித்தத்துக்குள் வாழ்கிறோம். ஒரு நிமித்தத்தை பிடித்து கொண்டு அந்த நிமித்தத்துக்குள் வாழ்கிறோம். நோக்கங்களில் வாழ்கிறோம். இப்போ இந்த எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ எண்ணங்களில் வாழும் மனிதனுக்கு இது புரியாது. அப்போ எண்ணங்களிலிருந்து மீளணுமாறு அவர் எண்ணம் எப்படி உருவானது, மனம் எப்படி உருவானது, ஆன்மா எப்படி உருவானது என்ற தேடுதல் அவருக்குள்ளே இருக்கணும். பகவான் புத்தர் அவர்கள் அந்த சத்தியத்தை தேடினார், தேடி கண்டுபிடித்தார். கண்டுபிடித்து தான் இதை போதனை செய்தார். இப்போ இதே போல் எங்களுக்கும் ஒரு தேடுதல் அவசியம். தேடுதல் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இந்த துர்லபமான மனித பிறவியில் ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், குடித்தோம், ஆற்றலா பண்ணால் இருந்துட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு இது புரியாது. அவங்க அந்த மூடத்தனத்தில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேர். அப்போ அப்படியானவர்களுக்கு இது புரியாது. அப்போது ஒரு தேடுதலோடு அவர் தனக்கு தான் உண்மையாக இருக்கணும். பகவான் புத்தரை போல அவர் ஏன் பிறந்தோம், எதற்காக பிறந்தோம், நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம், இதில் என்ன உண்மை, என்ன யதார்த்தம் என்ற விமர்சனம் இருப்பவர் தனக்கு தான் உண்மையானவராக இருப்பார். அப்போ அந்த உண்மையானவருக்கு இதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அவர் சத்திய தர்மத்தை கேட்டு இதை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கும்போது அவருக்குள் இது உறுதியாகுகிறது. நடைமுறையில் அப்போது கையாளுகிறார். கையாண்டும் சத்தியத்தை கையாண்டு அதை நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது அப்போ எங்கேயும் எதுவும் இல்லை, எல்லாமே எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் மனதில் இருக்கா, மனதிலும் இல்லை. அப்போது நாங்கள் இருப்பது சமிக்கையில். அதுதான் இந்த சமிக்கை என்பது அடையாளங்கள். அப்போ நாங்கள் பார்ப்பது ஒரு சமிக்கை, கண்களுக்கு தெரிவது ஒரு சமிக்கை, காதுக்கு கேட்பது ஒரு சமிக்கை. ஆனால் அந்த சத்தம் காதுக்கு கேட்கிறது. காது என்பது ஒரு சவ் போல் இருக்கிறது. அது வைப்ரேட் ஆகிறதுனால தான் சத்தம் விளங்குது. அது வைப்ரேட் ஆகாட்டி சத்தம் என்பது காதுக்கு விளங்காது. காது அப்போது செவிடு அப்படின்னு சொல்லலாம். காது அவருக்கு விளங்கலைன்னு சொன்னால் அவர் நாங்கள் சொல்கிறோம் செவிடு அப்படின்னு சொல்லி. அப்போ அவருக்கு காது விளங்கலைன்னு சொன்னால் அந்த காதில் உள்ள அந்த சவ் என்பது வைப்ரேட் ஆகலை என்பது தான் இங்கே அர்த்தம், பொருள். அப்போ அது இயங்கலைன்னு சொன்னால் சத்தம் என்பது அங்கே விளங்காது. காதுக்கு சத்தம் என்பது விளங்காது. அப்போ கண் என்பது இந்த காட்சி என்பது இப்போ கண் தெரியாதவங்க இருக்கிறாங்க, அப்போ அவங்க கண்ணாடி பாவிக்கிறாங்க, இல்லாட்டி காய்ச்சை போடுறாங்க. அப்போ இந்த கண் தெரியாதவருக்கு அவருக்கு வெளியில் உலகம் என்பது இருக்கிறதா? இல்லை. வர்ண உலகம் அவருக்கு இல்லை. அப்போது கண்களுக்கு தெரிவதைத்தான் நான் எனக்கு தெரிகிறது, கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கு பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போது கண்களுக்கு தெரிவது, காதுக்கு கேட்பது, மூக்குக்கு உணர்வது, நாக்குக்கு உணர்வது, உடம்புக்கு உணர்வது என்ற இந்த 5 உற்பத்தி நிலையங்களுக்குள் உள்நுழைந்ததை, 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானதை தான் நாங்கள் இருக்கிறது என்று பிடித்து கொண்டிருக்கிறோம். அந்த பிடிப்பு தான் ஆத்ம துஷ்டி. இந்த பிடிப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போது மனதில் பிறந்து ஆன்மா என்ற துஷ்டியில் பிறந்து எண்ணங்களில் வாழ்கிறோம். ஆத்ம துஷ்டியில் பிறந்து எண்ணங்கள் சமிக்கையில் வாழ்கிறோம். அடையாளங்களில் தெரிவது, கேட்பது, உணர்வது எல்லாம் இருக்கிறது என்ற சமிக்கையில் தான் அப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ தெரிவது என்பது கண்களுக்கு தான் தெரிகிறது. அப்போ எனக்கு தெரிவது இல்லையே.
அப்போ நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லையே. இப்போ நான் இல்லை என்றால் அப்போ எனக்கா தெரியுது? இல்லை. கண் தெரியலைன்னு சொன்னால் அப்போ அவருக்கு வர்ண உலகம் இல்லை. காது கேட்கலைன்னு சொன்னால் அவருக்கு சத்த உலகம் இல்லை. மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் 5ம் இயங்கவில்லை. அது செயலிழந்து விட்டது என்றால் அப்போ எங்கேயாவது உலகம் ஒன்று இருக்குதா? நல்லா விமர்சித்து பாருங்கள் இந்த இடத்த. கண் தெரியலை, காது கேட்கலை, மூக்குக்கு வாசனையை உணர முடியல, நாக்குக்கு சுவையை உணர முடியல, உடலுக்கு குளிர் இல்லை, உஷ்ணம் இல்லை, எல்லாமே செயலிழந்து விட்டது. அந்த டெட் பாடியை போல் அவர் ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டு அவருடைய மூச்சு மெஷினில் தான் ஓடிக்கொண்டிருக்கும். மெஷினில் ஓடிக்கொண்டு இருக்கிற இவருடைய அந்த செயல்களில் அந்த சென்சர்கள் எல்லாமே தற்காலிகமாக செயல் இழந்து இருக்கிறது. அப்போ அதன் காரணமாக அவருக்கு சத்த உலகம் இல்லை, வர்ண உலகம் இல்லை, வாசனை உலகம் இல்லை, குளிரா உஷ்ணமாக எதுவுமே அவருக்கு கிடையாது. அப்போது அவர் ஒரு டெட் பாடியை போல், அவர் ஒரு இயந்திரம் போல். அவர்கிட்ட போய்ட்டு நாங்கள் என்னதான் சத்தம் போட்டாலும் அவருக்கு அது விளங்காது. ஏன்னா காது என்ற சென்சர் அங்கே இயங்கவில்லை. எந்த கண்ணு மூடியிருந்தாலும் நாங்கள் கண்ணை திறந்து காட்டினாலும் அவருக்கு அது தெரியாது. ஏனென்றால் அங்கே செயலிழந்து இழக்கப்பட்டிருக்கிறது. அப்போ குளிராக இருந்தாலும் அவர் மேலே நாங்கள் சூடு வச்சாலும் அதை அவரால் உணர முடியாது. ஐஸ் கட்டியை அவர் மேலே வச்சாலும் அவரால் அதை உணர முடியாது. இந்த மாதிரி அப்போ செயல் இழந்து விட்டால், உற்பத்தி நிலையங்கள் செயல் இழந்து விட்டால் அப்போது இங்கே உலகம் என்பது இருக்கிறதா? இல்லை. உலகம் என்பது இந்த சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது. உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கப்பட்டது எங்கேயும் இருக்கிறதா? இல்லை. அப்போ உருவாக்கப்பட்ட உலகத்தில் தான் நான் இருக்கிறேன். அப்போது நான் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டியில் இருந்து கொண்டு நாங்கள் வெளியிருப்பது எல்லாமே நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். கேட்பது எல்லாமே நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். மூக்குக்கு உணர்வது நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நாக்குக்கு உணர்வது நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். உடலுக்கு உணர்வது குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள் அனைத்தும் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நம்பிக்கையில் வாழும் மனிதன் இருப்பது மூட நம்பிக்கையில் வாழும் இந்த மனிதன் பிரார்த்தனைகளில் வேண்டுதல்களில் தான் இருக்கிறார். அப்போது பிரார்த்தனைகளிலும் வேண்டுதல்களிலும் இருக்கும் இவர் இருப்பது மூட நம்பிக்கை, மூட பிரார்த்தனைகளில், மூட தனமான வாழ்க்கையில் தான் இவர் வாழ்கிறார். அப்போ இப்படி வாழும் இந்த மனிதன் கடைசியில் சத்தியத்தை புரிந்து கொள்ள ஞானம் அடையணும்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா மெடிடேஷன் செய்கிறாரு. மெடிடேஷன் மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கியிருக்கிறார். இதுதான் உலகை வென்றுவிட்ட, மனதை வென்றுவிட்ட நிலை என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். இதுதான் ஞானம் என்று இன்றைக்கு உலகத்துக்கு போதனை செய்யும் போதனையாளர்கள் இருக்கிறாங்க ஏராளமாக. அப்போ இது எல்லாமே போலியானது, பொய்யானது. இப்போ இதெல்லாத்தையும் கடைப்பிடித்தார் பகவான் புத்தர் அவர்கள். புத்த சுபாவம் அடைய முதல்ல எல்லா இடத்திலும் பல குருமார்களிடத்தில் போயிட்டு இந்த தியானத்தை மேற்கொண்டார். பயிற்சிகளை மேற்கொண்டு எல்லா பயிற்சிகளிலும் தேர்ச்சி அடைந்து தியான முறைகளை கையாண்டு அதில் பரவச நிலையிலும் இருந்தார். ரூப தியானம், அரூப தியானம் எல்லாமே கடைப்பிடித்து அதில் மூழ்கி இருந்தார். நாட்கணக்காக, வாரக்கணக்காக தியானத்தில் மூழ்கி இருந்தார். ஆனால் அதில் எந்த ஒரு பலனும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். இதில் பரவச நிலையில் இருந்தாலும் நாங்கள் எழுந்து அதிலிருந்து தன்னுடைய வேறு காரியங்களில் ஈடுபடும் போது அங்கே பரவச நிலை அழிந்து போகிறது. அப்போது ராக தேச மோக என்ற இந்த ஆசை, கோபம், மாயைக்குள் தான் அப்போது நாங்கள் இருக்கிறோம். அப்போது மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டிருப்பதனால் அது உண்மையானது கிடையாது, அது பொய்யானது, அது எங்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது என்ற உண்மையை, சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டு தான் அப்போது இந்த சத்தியத்தை இன்னும் தேடுறார். தேடி பார்க்கும்போது தான் இந்த விதர்சனா தியானம் மூலியமாக தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி பகவான் புத்தர் அவர்கள் கண்டு அறிகிறார்கள். அப்போது மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொண்ட பகவான் புத்தர் அவர்கள் மனதின் மீள்கிறார்கள், துன்பத்தில் மீள்கிறார்கள், விமோச்சனம் பெறுகிறார்கள், விடுதலை அடைகிறார்கள். அப்போது இந்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் அவர்கள் திரைலோகநாத சம்புத்த என்ற சுபாவத்தை அடைந்து இந்த மனிதனுக்கும் இந்த சத்தியத்தை போதனை செய்யணும்,
அவரும் இருப்பது இந்த துன்பத்தில் மனதுக்கு அடிமையாகி இருக்கிறார். எண்ணங்களை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார். அப்போ அவரையும் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறச் செய்யணும் அப்படின்ற மகா கருணையின் காரணமாக அவர் சத்தியத்தை போதனை செய்கிறார். சத்தியத்தை போதனை செய்து வழிக்கு நடைமுறை வருபவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். அப்போது இது துர்லபமான ஒரு காரியம். அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் அரிது சத்திய தர்மத்தை கேட்பது என்பது. சத்திய தர்மத்தை கேட்டு நாங்கள் பாட்டு கேட்பது போல கேட்டுட்டு போகிறவருக்கும் இது புரியாது. அவர் தனக்குள்ள ஒரு தேடுதல் இருக்கணும். அவருக்கு உண்மையாக இருக்கணும். அப்போது அவருக்கு இதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர் எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான் என்ற ரிஜுபாவம் அவருக்கு இருக்கணும். அதாவது நேர்கொண்ட பார்வை அவர்கிட்ட இருக்கணும். நேரானவராக இருக்கணும். அவர் தடுமாற்றத்துக்குள்ளானவராக இருந்தால், அதிர்வுக்குள்ளானவராக இருந்தால் அவருக்கு இதை எடுக்க முடியாது. அப்போ அதுதான் அனாத்ம கோணம். அனாத்ம கோணத்தில் அவர் இருப்பாராக இருந்தார், அனாத்ம கோணத்தை அவர் கையாள்வராக இருந்தார், அவருக்கு உண்மையாக, நேர்மையாக, நேர்த்தியாக அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். அந்த நேர்த்தியான முறையில் அவர் இந்த உண்மையாக அவர் சத்தியத்துக்குள் வருவார். உண்மையை புரிந்து உணர்ந்து சத்தியத்தோடு விழித்து கொள்வார். அப்போ அவர் புத்த சுபாவம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இந்த சத்திய ஞானம் அடைகிறார். மனதிலிருந்து மனம் உருவான விதம் பற்றி புரிந்து உணர்பவர் மனதிலிருந்து மேலும் வழிக்கு வருகிறார். அப்போ இவர் தான் அந்த சத்திய ஞானம் அடைபவர். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவர் பகவான் புத்தர் அவர்கள் ஒரு உதாரணத்தை கூறுகிறார்கள். ஆனந்த, இந்த இமயமலை பெரிதா, கையில் உள்ள இந்த கல் பெரிதா என்று கேட்கிறார். அப்போ ஆனந்தர் கூறுகிறார்கள், சுவாமி, இமயமலை என்பது அதிவிசாலமானது. அதே கையில் உள்ள கல் என்பதோ மிகவும் சிறியதாக இருக்கிறது. அப்போது அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட முடியாத அளவுக்கு மகாபெரும் வித்தியாசம் இருக்கிறது என்று கூறுகிறார். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், ஆனந்த, இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் ஆத்ம துஷ்டியை உருவானதை, மனம் உருவானதை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர் சத்திய ஞானம் அடைகிறார். அவர் சம்மாதிட்டிக்கு வருகிறார். அப்போ சம்மாதிட்டிக்கு வந்தவர் அந்த இமயமலையை போல உள்ள பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீண்டு தான் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ அவர் உண்மையானவராக சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போ அவருக்கு மீறி இருப்பது இந்த கையில் உள்ள கல்லை போல மிகவும் சிறியதான ஒரு பகுதியே. அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற மகாபெரும் பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். அப்போ இவரைத்தான் நியத சம்போதி பராயணை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள். அப்போ இந்த இமய மலையைப் போல ராகதேச மோக என்ற கெலேஷ் தர்மம், இந்த தீ அணைந்த சுபாவம் தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணர்வது, சத்தியத்துக்குள் வருவது, சத்திய ஞானம் அடைவது என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அது இன்றைக்கு கேட்குதுன்னு சொன்னால் அதி துர்லபமான சத்தியம்தான் இன்றைக்கி நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் கேட்டுட்டு வெறும் ஒரு காதில் கேட்டு வலது காதில் விட்டுட்டு போகாதீங்க. இதை விமர்சித்து பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்குள் ஒரு தேடுதல் தேவை. உங்களுக்கு நீங்கள் உண்மையாக உழைங்க. உண்மையாக நீங்கள் உங்களுக்குள் உண்மையை தன்மையை புரிந்து உணர்ந்தீர்களானால், உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருப்பீர்களானால் உங்களுக்கு இந்த சத்தியத்தை பிடிப்பது என்பது பெரிய காரியம் கிடையாது. ஆனால் பொய்யானவராக இருந்தால், நீங்கள் உங்களை நீங்கள் ஏமாற்றுபவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பொய்யானவராக இருந்தால் உங்களுக்கு இந்த சத்தியத்தை ஒரு காலமும் பிடிக்க முடியாதது. அப்போ நீங்கள் உங்களுக்கு உண்மையானவராக இருக்கணும். நேர்கொண்ட பார்வையில் நேர்த்தியான ஒரு பயணத்தை மேற்கொள்பவராக இருந்தால் அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். அப்போது நீங்கள் இந்த உண்மையாக இருந்து நேர்த்தியாக இந்த சத்தியத்தை அனாத்ம கோணத்தில் கையாள்பவராக இருந்தால் நீங்கள் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து விமோச்சனம் பெறுவீங்க, விடுதலை அடைவீங்க. அப்போ இது ஒரு நிலையில் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிச்சிக்கிட்டு கைகளை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணும் கதை கிடையாது. இது எல்லா நேரங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஈடுபட்டு கொண்டு நாங்கள் இந்த விதர்சனா தியானத்தை மேற்கொள்ள முடியும். மனம் உருவான விதம், ஆன்மா உருவான விதம் பற்றி எங்களுக்குள்
விமர்சிக்க முடியும். அந்த விமர்சனமானது விதர்சனா தியானம். அந்த விதர்சனா தியானத்துக்குள் நாங்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால் அப்போது நடைமுறையில் எங்களுக்கு சத்தியத்தை கையாள முடியும். நடைமுறையில் கையாளும் போது அப்போது பார்ப்பது, கேட்பது, உணர்வது எல்லாமே போலியானதாகத்தான், பொய்யானதாகத்தான் இருக்கும். அப்போ எங்கேயுமே எப்போவுமே உங்களுக்கு வெளி உலகம் உண்மையாகாது. வெளியில் எங்கேயுமே எப்போவுமே உங்களுக்கு எதுவுமே அகப்படாது. கையில் பிடிச்சி பார்த்தா ஒரு இறுக்கமான, பாரமான, ஒரு மென்மையான தன்மையைத்தான் கைகளால் உணர முடியும். கண்களுக்கு தெரிவது வர்ணம், காதுக்கு கேட்பது சத்தம், மூக்குக்கு உணர்வது வாசனை மற்றும் துர்நாற்றம், நாக்குக்கு உணர்வது சுவை. அப்போ இந்த 5 சென்சர்களுக்குள் 5 உற்பத்தி நிலையங்களால் உருவானதைத்தான் நாங்கள் வெளியில் இருக்குன்னு இன்றைக்கி மூடத்தனமாக பிடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ சத்தியத்தை புரிந்து உணர்ந்து இதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு நீங்கள் பார்க்கும்போது அப்போது உங்களுக்கு எதுவுமே எங்கேயுமே உண்மையாகாது. எல்லாமே பொய்யிலிருந்து விடுதலை அடைகிறீங்க, உண்மைக்குள் வாரீங்க, சத்திய ஞானம் அடைகிறீங்க. அப்போது உங்களை ஏமாற்ற இந்த உலகத்தில் யாராலும் முடியுமா? உங்களை ஏமாற்ற இந்த உலகில் யாராலும் முடியாது. இந்த உலகமே கவிழ்ந்தாலும் நீங்கள் இருப்பது நேராக, நீங்கள் இருப்பது நேர்த்தியாக, நீங்கள் இருப்பது உண்மையில். அப்போது இதுதான் உண்மையானவர். இப்போ இவரைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் மகா முனிவர் என்று கூறினார். மகா முனிவர் என்றால் இவர் போர்வையில் ஒரு பிக்ஷுவை போல உலகத்துக்கு படம் காட்டுவர் கிடையாது. ஒரு நடிகரை போல ஒரு நடிகர் அல்ல. அவர் உண்மையான சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். அவர் வீட்டிலும் இருக்கலாம், காட்டிலும் இருக்கலாம், அவர் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், அவர் மேல் ஜாதியாக இருக்கலாம், கீழ் ஜாதியாக இருக்கலாம், அவர் சிங்களமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இந்துவாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம். அப்போ இதுக்கு ஜாதி பேதம், மத பேதம், இனபேதம் என்று எதுவுமே கிடையாது. சத்தியம் என்றால் அது ஒன்று தான். அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதித்த பரம சத்தியம். இந்த பரம சத்தியத்தை தான் நீங்கள் கேட்டு புரிந்து உணர்கிறீர்கள். அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது எல்லாமே ஒன்று தான், எல்லாமே சமநிலை தான். அப்போ இங்கே வேறுபாடு கிடையாது. ஆண் பெண் என்ற வேறுபாடு கிடையாது, ஏற்ற தாழ்வு கிடையாது. சமநிலையை அடைந்த போது எல்லாமே ஒன்று தான். அதுதான் ஒன்னஸ் என்கிற புத்த சுபாவம். புத்த சுபாவத்துக்குள் புரிந்து உணர்ந்த நீங்கள், இது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நீங்கள் சம்மாதிட்டிக்கு வந்தவர். சம்மா சங்கப்ப, சம்மா வாச்சா, சம்மா ஆஜீவ, சம்மா கம்மந்த, சம்மா வாயாம, சம்மா சதி, சம்மா சமாதி என்கிற பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த வழியில் பயணிக்கும் சுத்தவத்த ஆரிய ஸ்ராவகராகிறீங்க. அப்போ அந்த வழியில் பயணித்து பார்ப்பது எங்கேயும் இல்லை, கேட்பது எங்கேயும் இல்லை, பேசுவதும் உண்மையில் இல்லை, நடந்து கொள்ளும் விதமும் உண்மை இல்லை, எல்லாமே பொய் போலி. அப்போது பார்ப்பது இல்லை, வெளியில் இல்லை என்றால் அப்போ கேட்பதும் வெளியில் இல்லை, உணர்வதும் வெளியில் இல்லை. அப்போது மனதில் இருக்குதா? மனதிலும் இல்லை. அப்போ அவை அனைத்தும் எண்ணங்கள். அப்போ எண்ணங்கள் என்பது சமிக்கை, அடையாளம். அப்போ அந்த சமிக்கையிலும் உண்மை கிடையாது, அடையாளத்திலும் உண்மை இல்லை. அப்போது இந்த அனிமித்த சமாதியில் தான் அவர் நடைமுறைக்கு வருகிறார். அப்போது நிமித்தத்துக்குள் இறங்கி கொள்ளவில்லை அவர், எந்த ஒரு நிமித்தத்துக்குள்ளும் இல்லை. அப்போ நிமித்தத்துக்குள் இறங்கி பிடித்து கொண்டிருப்பவர் தான் அந்த மெடிடேஷன் செய்பவர் ஒரு நிமித்தத்துக்குள் தான் இருக்கிறார். ஒரு நிமித்தத்தை வைத்துக்கொண்டு அந்த நிமித்தத்துக்குள் கண்ணை மூடி தியானம் பண்ணி அந்த நிமித்தத்துக்குள் அவர் இருப்பார். அதுதான் நிமித்திகத்த சமாதி. ஆனால் இந்த சமாதி, பகவான் புத்தர் அவர்கள் கூறும் சமாதி நிலை என்பது நிமித்தத்துக்குள்ள சமாதி அல்ல, இது அனிமித்த சமாதி. எந்த ஒரு நிமித்தத்துக்குள்ளும் இறங்கி பிடித்து கொள்ளாமல் அவர் அனிமித்த சமாதி என்ற நிமித்தங்களற்ற ஒரு எண்ணத்துக்குள் இருந்து கொண்டு அல்ல, ஒரு பிடிப்பில் இருந்து கொண்டு அல்ல, எல்லா பிடிப்பிலிருந்தும் விடுதலை அடைந்து, எல்லா சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து, இந்த ஆத்ம துஷ்டி ஆத்ம சமிக்கையிலிருந்து விடுதலை அடைந்து அனிமித்த சுஞ்ஞத அப்ரணீத சேத விமுக்தி என்கிற இந்த லிபரேஷன் ஆஃப் மைண்ட் என்கிற விடுதலை அடையும் வழியில் தான் அவர் பயணம் செய்கிறார். விமோச்சனம் பெரும் வழியில் தான் அவர் பயணம் செய்கிறார். இறுதியில் மனதிலிருந்து மீண்டு எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்து சத்தியத்தை புரிந்து உணர்ந்து
உணர்வுக்குள் விழித்து கொண்டு ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார். இது இது துர்லபம், அதிதுர்லபமான ஒரு காரியம். அப்போது நீங்களும் கேளுங்க, கேட்டு நடைமுறையில் கையாண்டு பாருங்கள், உங்களுக்கும் புரிந்து உணர முடியும். இது நாங்கள் எதிர்காலத்தில் இன்னும் போக போக இதை பற்றின ஒரு கலந்துரையாடலை ஏற்படுத்த இருக்கிறோம். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து கதைக்கணும், அதாவது உங்களுடைய கேள்விகளை கேட்கணும். கேள்விகளை கேட்டால்தான் விடை கிடைக்கும். நீங்கள் வெறுமனே கேட்டுக்கிட்டு போய்கொண்டே இருந்தீங்க சொன்னால் இது வெளியவும் வராது. அப்போ அது கீழே தான் போகும், மேலே வராது. அப்போ உங்களுக்குள்ள பிரச்சனையை நீங்கள் கதைச்சா தான் அதுக்கு விடை கிடைக்கும். விடை கிடைக்கணுமாக இருந்தால் அப்போ விடை கிடைச்சா தான் எங்களுக்குள்ள பிரச்சனை எங்களால் தீர்த்து கொள்ள முடியும். பிரச்சனைகளை வைத்து கொண்டு எங்களுக்கு இந்த பயணத்தை போக முடியாது. போகணுமா இருந்தால், இந்த பயணத்தை மேற்கொள்ளணுமாக இருந்தால் எங்களுக்குள்ள கேள்விகளுக்கு நாங்கள் விடையை காணணும். எங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு நாங்கள் கேள்விகளை எழுப்பணும். அப்போ நீங்களும் கேட்டு நடைமுறையில் கையாண்டு இன்னும் கொஞ்ச காலத்தில் நாங்கள் சூம் தொழில்நுட்ப வசதியில் நாங்கள் ஒரு ஏற்பாடு செய்யவிருக்கிறோம். அதில் நீங்கள் அதில் கலந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை, பிரச்சனைகளை பற்றி கதைக்கலாம். நீங்கள் சத்தியத்தை பற்றி எப்படி உணர்றீங்க, சத்தியம் உங்களுக்குள் எப்படி உணரக்கூடியதாக இருக்குது என்பதை பற்றி நீங்கள் கதைக்கலாம். அப்போ அதுக்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்களும் தயாராக. நாங்கள் ஒரு காலத்தை சொல்லுவோம். அந்த காலத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த சூம் மீட்டிங்கில் உங்களுக்கு கலந்து கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு விடை பெற்றுக்கொண்டு சாந்தமான இனிமையான சுவையை அடைய உங்களாலும் இது முடியும். அப்போது சத்திய தர்மத்தை தொடர்ந்து கேளுங்க. இது கேட்கத்தான் எங்களுக்குள் இதை புரிந்து கொள்ள முடியும். ஒரு போதனை கேட்டு இதில் உண்மை காண எங்களுக்கு முடியாது. ஏன்னா உலகம் எங்களுக்கு அவ்வளோ பெருசாக அன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உலகம் பெருசாக இருக்குது. அப்போ உலகத்திலேருந்து நாங்கள் மீளணுமா இருந்தால் அதுக்கு நாங்கள் இந்த அனாத்ம தர்மத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். கொடுக்கத்தான் அப்போது உலகம் என்பதிலிருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீள முடியும். இது டக்குன்னு நடக்கும் ஒரு காரியம் கிடையாது. ஒரு போதனையில் எங்களுக்கு உலகத்தை வெல்ல முடியாது. அப்போது தொடர்ந்து கேட்க அப்போ உலகத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு விடுதலை பெற முடியும், விமோச்சனம் பெற முடியும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறும்போது உங்களுடைய சூழல், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர், உறவினர் எல்லாத்திடம் இருந்தும் நீங்கள் உண்மையை சந்திப்பீங்க. உண்மையை சந்திக்கும் போது அவர்களிடத்தில் நீங்கள் வேறு யாரிடத்திலும் உங்களுடைய கோபத்தையோ ஆசையையோ காட்டப்போக மாட்டீங்க. அப்போ எல்லாமே மனம்தான் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்த நீங்கள் எல்லா இடத்திலும் இருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பீங்க. அப்போ அந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கும் உங்களை சுற்றி கூட இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கும் தன்மை உருவாகும். அந்த சூழல் மிகவும் அமைதியாகும், சூழல் மிகவும் அழகாகும். அப்போது வெளியில் யார் இடத்துலையும் நீங்கள் பிழை சொல்ல போக மாட்டீங்க, யார் மீதும் நீங்கள் பழி போட மாட்டீங்க. எல்லாமே மனம்தான் என்ற சத்தியத்தை புரிந்த நீங்கள் எல்லாமே வெளியில் எங்கேயுமே இல்லை, மனம்தான் எல்லாமே எண்ணங்கள் தான். அப்போது உங்களுக்குள் நீங்கள் சத்தியத்தை உணரும்போது அப்போது உங்களுடைய பிழை தான் எல்லா இடத்துலையுமே தெரியும். அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் விதர்சனா செய்யும் போது அப்போ பிழையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீங்க. நல்லது கெட்டது இரண்டிலும் இருந்து விடுதலை பெறுவீங்க. அப்போது எந்த இடத்துலையும் அப்போ நீங்கள் இல்லை. அப்போ இதுதான் சாந்தமான இனிமையான சுவை. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் அப்போது அங்கே இருப்பது சாந்தமான இனிமையான சுவை என்றால் அப்போ இதுதான் நிர்வாண சுவை. அப்போது நிர்வாண சுவை அடைய நாங்கள் காட்டுக்கோ எங்கேயுமே போக தேவையில்லை. நாங்கள் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இதை எங்களால் மேற்கொள்ள முடியும். அப்போ அந்த உலகமே பரிசுத்தமாகும். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தால்
உலகத்தில் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. நாங்கள் எல்லாமே ஏற்படுத்தி கொண்டு தான் இன்றைக்கி வாழ்கிறோம். அப்போ ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனைகள் தான் எல்லாமே இருக்குது. அப்போ ஏற்படுத்தி கொண்டதில் உண்மை இல்லை, சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணரும் போது பிரச்சனை எங்கேயுமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயுமே இல்லை. அது எல்லாமே மனம்தான், எண்ணங்கள் தான். அப்போது மனதை புரிந்து கொண்டால் எண்ணங்களில் உண்மை இல்லை என்ற இதை புரிந்து கொள்ளும்போது பிரச்சனை எங்கேயுமே இல்லைன்னு சொன்னால் அப்போது அங்கே தெளிவான நிலை. அப்போது அந்த பரிசுத்தமான நிலை, அந்த தண்ணீரை போல். தண்ணீருக்கு கலர் இல்லை, அதுக்கு ஒரு வடிவம் இல்லை, வர்ணம் இல்லை. ஆனால் அது எவ்வளோ இனிமையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது. அப்போ அதே போல் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு எந்த ஒரு துஷ்டியுமே இல்லை. அவர் அந்த தண்ணீரை போல் மிகவும் எளிமையாக இருப்பார், மிகவும் அழகாக இருப்பார், ஆனந்தமாக இருப்பார், புன்னகையில் இருப்பார். அவருக்கு எந்த ஒரு துஷ்டியுமே இல்லை. அப்போ துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு மீண்டும் துஷ்டி உண்மையாகாது. அப்போ உலகை வெல்பவர் இவர் தான் மரணத்தை வெல்பவர். அப்போது சாந்தமான இனிமையான சுவையில் தான் அவர் இருப்பார். அப்போ அவருக்கு தீ அணைந்து விட்டது. அவருக்கு மனது எரிந்து கொண்டிருந்தது. இவ்வளவு காலம் மனதில் தீ எரிந்து கொண்டிருந்தது. சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவருடைய மனதில் எரிந்து கொண்டிருந்த தீ இங்கே அணைகிறது. அணைந்த சுபாவம் தான் அந்த பிரபாஸ்பரமான சுபாவம். அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையை போல், தொட்டியில் உள்ள பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஏதும் இருக்கலை, ஒன்றும் இருக்கலை. அப்போ அது பிரபாஸ்பரம். அந்த குழந்தை சிரித்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த குழந்தைய கொஞ்சுவாங்க, கிள்ளுவாங்க, அந்த குழந்தைய பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அந்த குழந்தை மீது விரும்புகிறோம் நாங்கள் எல்லாருமே. அந்த குழந்தையை விரும்புவாங்க. காரணம் என்னென்னா, அந்த குழந்தையின் மனசில் எதுவுமே இல்லை, தூய்மையான நிலை, பிரபாஸ்பரமான நிலை. அந்த குழந்தையை எல்லாருமே விரும்பக்கூடியதாக இருக்கும், எல்லாருமே தூக்கி கொஞ்சக்கூடியதாக இருக்கும். அதுக்கு காரணம் தான் அந்த பிரபாஸ்பரமான நிலை. அப்போ மனம் தூய்மையாக இருக்கும்போது அங்கே பிரபாஸ்பரம். அப்போ அதை எல்லாருமே விரும்புவாங்க, எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் மனம் தூய்மை அடைந்து இருக்கிறது என்றால் அதை யாரும் நெருங்கக்கூட மாட்டாங்க, அதை யாரும் பிடிக்கக்கூட விரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில் தான் அந்த மனம் இருக்கிறது. அப்போது அந்த சத்தியத்தை புரிந்து உணர்பவர் அந்த குழந்தையைப் போல பிரபாஸ்பரமான நிலையில் இருக்கிறார். அப்போ அவர் எந்த ஒரு துஷ்டியிலும் அவர் இல்லை. இப்போ ஒரு நல்லவர், இவருக்கு நல்லது செய்யணும், இவர் கெட்டவர், அவரை ஒதுக்கி வைக்கணும், அப்போ நல்லவரை சேர்த்துக்கொள்ளணும், கெட்டவரை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்ற துஷ்டியில் அவர் இல்லை. அவருக்கு எல்லாமே ஒன்று தான். நல்லவரும் ஒன்று தான், கெட்டவரும் ஒன்று தான். நல்லவர் கெட்டவர் என்பது எல்லாமே எண்ணங்கள் தான், வெளியில் இல்லை, அது மனசில் தான் இருக்குது. மனசிலும் இருக்கும் எண்ணங்களும் உண்மை இல்லைன்னு சொன்னால் அப்போ ஏதாவது எங்கேயாவது உண்மை இருக்குதா? இல்லையே. எல்லாமே பொய் தானே, மாயை தானே, கற்பனை தானே. அப்போ அந்த கற்பனையிலிருந்து விடுதலை பெறும் அவருக்கு எங்கேயும் ஏதும் இல்லை. அப்போ அவர் புரிந்து கொள்ளும் சத்தியம்தான் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியம். அப்போ ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து ஏதும் இல்லாத உலகத்தில் அவர் இருக்கிறார். ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் நடக்கும். அவர் குடும்பத்து உறுப்பினராக இருந்தால் குடும்பத்தில் அவருடைய பங்கு எதுவோ அதை அவர் சிறப்பாக செய்வார். அதில் எந்த ஒரு மாற்றமும் நடக்காது. வழக்கம் போல் கேட்கும், வழக்கம் போல் கண்களுக்கு வர்ணம் தெரியும், வழக்கம் போல் மனதுக்கு எண்ணங்கள் வரும் போகும், வழக்கம் போல் சுவை அதே போல தான் இருக்கும், வழக்கம் போல் குளிர் உஷ்ணம் எல்லாமே அதே போல தான் இருக்கும், வழக்கம் போல தான் வாசனை மற்றும் துர்நாற்றம் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவருடைய அறிவு இல்லாமல் போகாது, ஆனால் அதில் அவர் இறங்கி கொள்ள மாட்டார். நொலேஜ் அவருக்கு இல்லாமல் போகாது, ஆனால் அவர் அதை இறங்கி கொள்ள மாட்டார். நொலேஜிலிருந்து விடுதலை அடைந்து விஸ்டம் என்கிற உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் இவர் தான். சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர். எல்லாருமே உலகத்தில் அந்த நொலேஜில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க, மனதில் எண்ணங்களில் தான் இருக்கிறாங்க. சத்தியத்தை புரிந்து கொண்டவர் எண்ணத்தில் அல்ல இருப்பார், நொலேஜில் இல்லை அவர் இருப்பார். அவர் இருப்பது விஸ்டம் என்கிற இந்த சத்தியத்தை உணர்ந்து உணர்வுக்குள் தான் அவர் இருக்கிறார். அப்போ உணர்வுக்குள் ஒருவர் கிடையாது. உணர்வு என்பது ஒரு எண்ணம் கிடையாது, எண்ணங்களில் தான் நான் இருக்கிறேன். எண்ணங்கள் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து விஸ்டம் என்கிற உணர்வுக்குள் வருகிறார். உணர்வு என்பது ஒன்று கிடையாது, அப்படி ஒன்று இல்லை. அப்போ உணர்வுக்குள் இருக்கும் இவர் இருக்கிறாரா? இல்லை. அப்போ அவர் உலகை வென்று உலகத்தில் வாழ்கிறார். அப்போ உலகை வென்று உலகத்தில் வாழ்கிறார் என்றால் அந்த தாமரை இலையில் தண்ணீர் இருக்கும். அந்த தண்ணீர் தாமரையில் ஒட்டி கொண்டு இருக்காது, அது
காற்று வீசினா அங்கங்கே அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு போயிட்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒட்டி கொண்டு அல்ல அந்த தண்ணீர் இருக்கும். இப்போ இதே போல் இந்த உலகத்தில் அவர் வாழ்வார். சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உலகை வென்று உலகத்தில் வாழ்வார். ஆனால் அவர் உலகில் எங்கேயும் அவர் இருக்கிறாரா? இல்லை. அவர் எங்கேயுமே ஒட்டி கொள்ளவும் இல்லை, அவர் எங்கேயும் வெறுக்கவும் இல்லை. அப்போ வெறுப்பு என்ற இரண்டிலும் இருந்து மீண்டு சாந்தமான இனிமையான சுவையில் அவர் இருப்பார். அவர் ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், அவர் தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ஒரு மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், ஒரு சகோதரி யாராக இருந்தாலும், எந்த வயசாக இருந்தாலும் அதுக்கு வயது எல்லை கிடையாது. 7 வயசு சிறுமிக்கு கூட இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சித்தார்த்தரின் மகன் ராகுல 7 வயசில் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார். அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் என்றால் 7 வயசுலையும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். விசாகாவை 7 வயசு சிறுமி, அவரும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிறார். இப்போ இதே போல் 120 வருஷங்கள் வாழ்ந்த மிகவும் வயசு போனவங்க கூட இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டிருந்திருக்காங்க. அப்போது இதுக்கு வயது எல்லை கிடையாது, ஏற்ற தாழ்வு கிடையாது, எதுவுமே இங்கே கிடையாது. மனம் ஒன்று இருந்தால் அந்த மனதில் மேலும் வலி ஒன்றும் இருக்குது. அப்போ அந்த வலியை புரிந்து கொள்ள நாங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. இருக்கும் இடத்திலேயே இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த தொழில்நுட்ப ரீதியில் இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக்கில் இந்த சத்தியத்தை நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்போது அதுவும் ஒரு துர்லபமான ஒரு காரியம். துர்லபம் பிரதிரூப தேசவாசோச்சு. நீங்கள் எந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சத்தியத்தை கேட்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கேட்டு நீங்கள் புரிந்து உணர்ந்தீங்க சொன்னால் அங்கே தான் புத்த சுபாவம் மறுமலர்ச்சி அடைகிறது. அதுக்கு இடம் கிடைல. இதுதான் இடம், இதுதான் பன்சலை, இது ஆறான, இது வேறு விகார அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தாலும் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தீங்க சொன்னால் அங்கே புத்த சாசனம் மறுமலர்ச்சி அடைகிறது. அங்கே சாந்தமான இனிமையான சுவை தான் இருக்கிறது. அங்கே துஷ்டி கிடையாது. அங்கே எளிமையான தன்மை தான் இருக்கிறது. அப்போ இது ஆச்சரியம் இல்லையா? இது அற்புதம் இல்லையா? அப்போ இது காம்பீரம் இல்லையா? இது ஆச்சரியமிக்க அற்புதமான காம்பீரமான பரம சத்தியம் தானே இது. அப்போ இது புரிந்து உணர்பவருக்குத்தான் இதை உணரக்கூடியதாக இருக்கும். அப்போ அவருக்குத்தான் இது பிரத்யட்சம் அடையும், அவருக்குள் தான் இது உறுதியாகும். அப்போ அவர் இருப்பது எளிமையான ஆனந்தத்தில், மகிழ்ச்சியில், பேரின்பத்தில் தான் அவர் இருக்கிறார். அவருக்கு எது இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். மாளிகையில் இருந்தால்தான் இன்பம் மகிழ்ச்சி அப்படின்ற எண்ணம் அவர்கிட்ட கிடையாது. அவர் குடிசையில் இருந்தாலும் அவர்தான் உண்மையான இன்பத்தில் இருப்பவர், மகிழ்ச்சியில் இருப்பவர். குடிசையில் இருக்கலாம், அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு இருக்கலாம், மறுவேளை சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் இந்த சுகத்தில் இருக்கிறார், சுவையில் இருக்கிறார். அந்த சுவையை மாளிகையில் இருந்தாலும் அவர் உம்மந்தக்கராக இருந்தால், மித்யா துஷ்டிக்கையாக இருந்தால், அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர் இருப்பது வேதனையில் வெந்து கொண்டு, தீயில் வெந்து கொண்டு தான் இருப்பார். மனதுக்கு வரும் எண்ணங்களை உண்மையினை நம்பி வாழும் மனிதன் அத்தனை பேரும் வேதனையில், துன்பத்தில், இந்த மனதுக்கு வரும் எண்ணங்களுக்கு வேல்யூ கொடுத்து, மதிப்பு கொடுத்து, அந்த மதிப்பின் காரணமாக அவர் மனதுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற வேதனையின் காரணமாக தீயில் வெந்து கொண்டிருப்பார். அப்போது மனதில் எண்ணங்களுக்கு வந்த தீயின் வெந்து கொண்டிருக்கும் இவருக்கு சத்தியத்தை காண முடியாது. ஆனால் குடிசையில் இருந்தாலும் அவர் சத்தியத்தை உணர்வாராக இருந்தால் அவர் இருப்பது வேதனையில் அல்ல, துன்பத்தில் அல்ல, அவர் இருப்பது தீயில் வெந்து கொண்டு அல்ல, தீயிலிருந்து மீண்டு தீ அணைந்த சுபாவத்தில் அவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பார். அப்போது இதுதான் துர்லபம் மனுஷத்தம், துர்லபங் சத்தர்ம ஸ்ரவணங், துர்லபங் பிரதிரூப தேசவாசோச்ச, துர்லபங் சனசம்பத்தி என்கிற இந்த செனை என்கிற இந்த நொடியில் தான் அவர் இருக்கிறார். அப்போ எண்ணங்களில் அல்ல அவர் இருக்கிறார், உணர்வில் அவர் இருக்கிறார். அப்போ உணர்வு என்பது எண்ணங்கள் இல்லை என்றால் அந்த உணர்வுக்குள் இருக்கிறார் என்றால் அவர் எண்ணங்களிலிருந்து மீண்டு தான் உணர்வுக்குள் விழித்து கொண்டார். அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் அவர் இந்த நொடியில் தான் இருக்கிறார். அப்போ நொடிக்குள் ஏதுமில்லை, ஒன்றுமில்லை. அப்போது 3 காலங்கள் எல்லாமே கற்பனை தான். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே கற்பனை, பொய், போலி, அதில் எதுவுமே உண்மை இல்லை. ஒரு நொடிக்குள் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அவரும் இல்லை. இதுதான் சாந்தமான இனிமையான சுவை. அப்போ இதை பெற்றுக்கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் ஏஹி பசிக்கோ ஓப்பன் ஐக்கோ என்று அழைப்பு விடுத்தார்கள். வாருங்கள், வந்து கேட்டு பாருங்கள் என்று.
அப்போ வந்தாங்க, கேட்டு பார்த்தாங்க, அவங்களால புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. சத்தியத்தை உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைஞ்சாங்க. அப்போ நீங்களும் வந்து பாருங்கள். எங்கேயுமே போக தேவையில்ல. நீங்கள் யாருக்குமே ரூ. 1 கூட கொடுக்கவும் தேவையில்ல. சத்தியத்தை வந்து கேளுங்க. வந்து கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களால் புரிஞ்சு உணர முடியும். நீங்கள் சாந்தமான இனிமையான சுவையை அடைவீங்க. அப்போ யாருக்கும் ரூ. 1 கூட கொடுக்க தேவையில்ல. எங்கேயுமே போக தேவையில்ல. இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு செலவில்லாமல், யாருக்கும் காணிக்கை கொடுக்காம, யாரையும் ஏமாற்றாமல், யாரையும் பள்ளத்தில் போடாமல், கஷ்டத்தில் போடாமல், சத்தியத்தை புரிந்து உணர்ந்த உங்களுக்கு சாந்தமான இனிமையான சுவை மட்டும்தான் இங்கே இருக்கிறது. அது நிர்வாண சுவை. அப்போ அந்த நிர்வாண சுவையை அடைய உங்களுக்கு இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.